வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பருத்திக்கான இறக்குமதி வரியை உடனடியாக ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். பருத்தி விலை உயர்வால் நூல் விலை உயர்ந்து ஜவுளி, ஆயத்த ஆடை தொழில் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக கடிதம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்வு 58% இருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. முதலமைச்சர் விஜய்க்கு மக்களின் உயிர்தான் முக்கியம். டாஸ்மாக் மூடப்பட்டதால் ஏற்படும் வருவாய் இழப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். 717 மூடப்படுவதால ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு அப்படின்னு பேசுறாங்க. அதை நீங்க எப்படி சார் சமாளிக்க? 8000 கோடி வருவாய் இழப்பா இல்ல மக்களுடைய உயிரானா? தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர்தான் பிரதான முக்கியம். அரசு அலுவலகங்கள், காவல்துறை, தவிக தலையீடு இருக்கக்கூடாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. எந்தவிதமான அரசு டெண்டர்களிலும் தவிக மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடாது எனவும் திட்டவட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ இல்லை கட்சியின் சார்பாகவோ இல்லட என்னுடைய பெயரை சொல்லி அரசுடைய ஆஃபீஸில் எந்த விதமான தலையில் இருக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே கமிஷனோ கான்ட்ராக்டோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. யாரும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. காவல்துறைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. யாரும் எந்த விதமான இன்டர்ஃபேஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மாற்றத்தை விரும்பினர். அதனால் தூய்மையான ஆட்சியை முதல்வர் விஜய் கொடுப்பார். விஜயின் தொலைநோக்கு பார்வையால் தமிழ்நாடு மேலும் சிறப்புறும். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை முதல்வர் விஜய் உருவாக்கி காட்டுவார் எனவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ஒரு நல்லாட்சியை தருவதற்கு, சிறந்த ஆட்சியை தருவதற்கு இனி எதிர்காலத்தில் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற தலைவராக நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய வெற்றி தளபதி ஒருவரால் தான் முன்னிலை தவிர எவராலும் முடியாது என்ற வரலாறு இனி படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் மாணவர்களுக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பு. மாணவர்களுக்கு உதவித்தொகை வருமா என சட்டசபையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பிய நிலையில் வரவு. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும். திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய கால அவகாசம் வேண்டும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாதம் 2500 ரூபாய் என சொல்லிவிட்டு இப்போது 1000 ரூபாயை கூட தராமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா? ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர இப்போது எதற்காக அவகாசம் எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. (2026) சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு நானே பொறுப்பு. செயல்பட முடியாது என்று நினைப்பவர்கள் தாமாக முன்வந்து விலகிக் கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. (2026) தேர்தலில் நடந்திருப்பது புதுவிதமான கவர்ச்சி மாயாஜால சுனாமி என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களை எப்படி மீட்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்போம் என மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல். சினிமா மொழி இருக்கு என்பதை நான் முடிக்கல. சினிமா உருவாக்கின பிம்ப சிறையில் நிறைய மக்கள் சிக்கியிருக்காங்க. அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொன்ன சின்னம் இது ரெண்டை தவிர
அந்த கட்சிக்கு வாக்களித்தவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. இது அரசியலில் புதுவிதமான கவர்ச்சி, புதுவிதமான மாயாஜால சுனாமி. அவங்களை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அதை பற்றி யோசித்து சிந்திச்சு எங்கே போராட்டம் நடந்துச்சு, எங்கே மெத்தனை ஏற்பட்டுச்சு என்பதுதான் முக்கியம். இதை ஆய்வு செஞ்சாகணும். தேர்தல் தோல்விக்கான காரணங்களை திமுகவினர் தெரிவிக்க வேண்டும். புதிய வலைதள பக்கத்தை வெளியிட்ட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம், திமுக இன்னும் எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்காகத்தான் இந்த உடன்பிறப்பின் குரல் வெப்சைட். நம்மளோட அணுகுமுறை, சிந்தனை, செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகித்தான் ஆகணும். உங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் DMK 2.0 வரும். கட்சியோட எல்லா லெவல்லையும் தேவையான மாற்றங்களை செய்ய போகிறேன். நாங்க யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை. ஆனால் இன்ஈக்வாலிட்டியையும் ஆபரேஷனையும் கடுமையாக எதிர்ப்போம். சட்டப்பேரவையில் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என பேசியது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விளக்கம். பதவிக்காக துரோகம் செய்தவர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு நான் அரசியல் செய்வதாக அவதூறு பரப்புகிறார்கள். கட்சிக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. கொறடா உத்தரவுக்கு EPS கட்டுப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் MLA பேட்டி. EPS ஆதரவு MLAக்கள் 22 பேரை தகுதி நீக்கம் செய்யுமாறு சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளதாகவும் தகவல். கட்சிக்கு விரோதமாக செயல்படுபவர்களை விதிகளின்படியே நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. EPS ஆதரவாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி விளக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதவி எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதவியை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்தான் அதிமுக என நிரூபிக்கும் வரை தலைமை கழக அலுவலகத்திற்கு செல்ல மாட்டோம். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் உறுதி. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான அந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். திமுக எதிர்ப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களை நீக்குவதை விட்டுவிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எங்களை அழைத்து பேச வேண்டும். நாங்கள் எல்லா பதவிகளையும் பார்த்துவிட்டோம். தோல்வி குறித்து ஆராய்ந்து கட்சியை கட்டமைக்க வேண்டும் என SP வேலுமணி பேட்டி. எங்களுக்கு எல்லா பதவிகளும் புரட்சித்துறை அம்மா கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து அம்மா ஆட்சியெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்விதான், உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் 19, 21, 24, 26. எங்களுக்கு ஒரே எண்ணம், இப்போவும் சொல்கிறேன், அவர் தான் பொதுச் செயலாளர். எல்லாத்தையும் அழைச்சி பேசி, வெளியே போனவங்களையும் பேசி கண்டிப்பாக கட்சியை கட்டமைக்கணும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் கண்ணீர் சிந்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின். நான் எந்த தரப்பும் இல்லை, என்ன தவறு செய்தேன், குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்த தன்னை பதவியை விட்டு நீக்கிவிட்டதாகவும் கண்ணீர் மல்க புகார். எதற்காக என்ன இந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்தார்கள்? ஒரு காரணம் வேண்டுமல்லவா? என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. ஏதாவது காரணம் இருக்குன்னு? உண்மைக்கு, விசுவாசத்திற்கு, கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பரிசு நேற்றைய தினம். காரணம் இருக்குன்னு. ஜெயலலிதா படமே வேண்டாம், என் படத்தை தான் பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றவரின் கனவு தூள் தூளாகியுள்ளது. ஜெயலலிதாவின் ஆன்மா தற்போது தண்டனை கொடுத்துக் கொண்டு இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். புரட்சித் தலைவர் படம் தேவையில்லை, அம்மா படம் தேவையில்லை, என் படத்தை வைத்து நான் தான் அதை நினைவூட்டி காட்டுகிறேன் என்று பாராட்டு புற்றதை பெற்றவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய படம், என்னுடைய பாக்கெட்டிலே அம்மா படம் தான் இருக்க. அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று எண்ணிய கனவு இன்றைக்கு தூள்தலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஆத்மா இன்றைக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை அதிமுக மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கரின் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு பூட்டு. விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்கு முன்பு குவிந்த நிலையில் மற்றொரு தரப்பினரும் உள்ளே நுழைய முயன்றதால் பரபரப்பு. கரூரில் அதிமுக கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து புதிய மாவட்ட செயலாளர் உள்ளே சென்றதால் பரபரப்பு. தகவல் அறிந்து வந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தரப்பினர் மற்றும் புதிய உறுப்பினர் தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம். அமைச்சரவையில் பங்கேற்க காங்கிரசுக்கு தாவேகா அழைப்பு விடுத்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேட்டி. எத்தனை அமைச்சர்கள் என்ற விவரம் குறித்து அகில இந்திய தலைமையுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். மன்னார்குடி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜ் தன்னை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்த டிஆர்பி ராஜாவுக்கு புகழாரம். புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை என எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தவரை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பது சங்கடமாக இருப்பதாகவும் வருத்தம். 100 ஆண்டு காலம் ஆனா கூட நீங்க செய்த பணிகளை வேற யாராலும் செய்ய முடியாது. எனக்கு இருக்கிற பாதாள சாக்கடையா இருக்கிற மற்றும் இருக்கிற நீங்கள் ஆரம்பித்து வைத்த பணிகளை நான் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அந்த பணிகள் நீங்கள் கொண்டு வந்த பணிகள், டிஆர்பி ராஜா அவர்கள் கொண்டு வந்த பணிகள், அதுல எல்லளவும் நாங்க மாற்ற மாட்டோம். அது மாதிரி அற்பாரசியத்தை செய்ய மாட்டோம். நீங்க வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் சங்கடப்படுற மாதிரி தயவு பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பாதாள சாக்கடை எல்லாம் பாதியிலே இருக்கு. மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த டிஆர்பி ராஜா கலங்கியதை பார்க்கும் போது இந்த தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்க வேண்டும் என எம்எல்ஏ காமராஜ் பேச்சு. வாக்களித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற இடத்தில் அதிர்ச்சியூட்டும் வகையில் பேச்சு. ராஜா இடத்துல பேசும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசினாரு. எனக்கே சங்கடமாச்சு. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க கேட்கலாம் அப்படின்னு. இது மாதிரி செஞ்சா நான் வேண்டாம், சீக்கிரம் நான் போய்ப்பேன், வருத்தப்படாதீங்க, மன்னார்குடி உங்களுக்கு எங்களுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு அப்படின்னு சொல்லி கேட்டோம்.
விசிக அலுவலகத்திற்கு வந்த சோஃபா ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கம். எங்க ஆபீஸுக்கு சோஃபா வந்தது ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தது. நீங்க கேமரா உள்ள வந்துட்டீங்க அந்த நேரத்தில், அதனால அது ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தனி செயலாளராக இருந்த உமாநாத் IAS நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநராக மாற்றம். உயர்கல்வித்துறை செயலாளராக அருண் ராய் IAS-ஐ நியமனம் செய்தும் தமிழக அரசு உத்தரவு. சேலம் மாவட்ட ஆட்சியராக இளம் பகவத் IAS நியமனம். தொழில்துறை கூடுதல் தலைமை செயலாளராக விஜயகுமார் IAS-ஐ நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. உளவுத்துறை DGP உள்ளிட்ட 10 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். சைபர் கிரைம் DGP-யாக பாலநாகதேவியை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவு. காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு ஆவின் தலைமை கண்காணிப்பு பிரிவு DGP-யாக புதிய பொறுப்பு. சென்னை காவலர் பயிற்சி பள்ளி கூடுதல் இயக்குநராக செந்தில் வேலனை நியமித்து தமிழக அரசு அறிவிப்பு. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. திருச்சியில் முதல்வர் விஜய் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிகாரப்பூர்வ அரசிதழ் வெளியானது. திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்த வெளிநாடு வாழ் குடியுரிமை பெற்ற 10 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் 4 பெண்கள் உட்பட 10 பேரை கைது செய்து விசாரணை. தஞ்சாவூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட சிவாலயங்களில் சித்திரை மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்திக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோஹரா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. பிரிக்ஸ் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழ்நாடு, மேற்கு வங்கத்தை அடுத்து மேலும் 16 மாநிலங்களில் வருகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி. 3 யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து சுமார் 37 கோடி வாக்காளர்களிடம் தீவிர திருத்தப் பணி நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். கேரளாவின் முதலமைச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரசின் VT சதீஷன் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். கேரள முதலமைச்சராக தன்னை தேர்வு செய்த காங்கிரஸ் தலைமைக்கு VT சதீஷன் நன்றி. வெளிப்படையான முறையில் ஆட்சி நிர்வாகம் இருக்கும் எனவும் பேட்டி. எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் வீட்டில் இருந்தே பணியாற்ற உத்தரவு. தனியார் நிறுவனங்கள், தொழிற்கழகங்களுக்கு இதே நடைமுறையை பின்பற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா வேண்டுகோள். பிரதமர் மோடியின் செலவு குறைப்பு மற்றும் எரிபொருள் சிக்கன அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம்.
டெல்லி சிவாஜி ஸ்டேடியம் மெட்ரோ நிலையத்தில் இருந்து ஏரோசிட்டி நிலையம் வரை மெட்ரோவில் பயணம். பள்ளிக்கூடங்களில் வந்தே மாதரம் பாடலை பாடுவதை கட்டாயமாக்கி உத்தரவிட்டது மேற்கு வங்க அரசு. நடைமுறை சரியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு கல்வி நிறுவனங்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அவதாரத்தில் தோன்றிய மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை தொடர்பான வழக்கில் ஆஜராகி மாநில மக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் நுழையலாம் என்பதற்கு எதிரான வழக்கு 16 நாட்களாக நடந்து வந்த விசாரணை நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு. கேரளாவில் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கு பெட்ரோலும் 200 லிட்டர் டீசல் மட்டுமே விற்பனை என அறிவிப்பு. கையிருப்பு நிலைக்கு ஏற்ப இந்த விற்பனை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் தகவல். அமெரிக்காவும் சீனாவும் இணைந்து ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறது என ட்ரம்ப் பேச்சு. முன் எப்போதும் இல்லாத அளவு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சிறப்பாக அமையப் போகிறது என திட்டவட்டம். ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் சுதந்திரமாக செல்லும் வகையில் திறக்கப்பட வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து என வெள்ளை மாளிகை அறிக்கை. இலங்கையில் 7 மாவட்டங்களில் கோர தாண்டவமாடிய கனமழை, வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தனது முன்னாள் பள்ளி ஆசிரியரை நேரில் சந்தித்து இரவு விருந்துக்கு கிரெம்ளின் மாளிகைக்கு அழைத்த ரஷ்ய அதிபர் புதின். பல ஆண்டுகள் கழித்து புதினை பார்த்த ஆசிரியர் அவரை கட்டியடைத்து கன்னத்தில் முத்தமிட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சி வைரல். என்னை இசை கடவுளாக மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் பார்த்துவிட்டு போகட்டும். நான் எப்படி வந்தேனோ அப்படியே இருக்கிறேன். திரையுலகில் இசையமைப்பாளராக 50 வருட பயணத்தை நிறைவு செய்த நிலையில் இளையராஜா பேட்டி. வருடம்தான் போயிட்டு இருக்கேன் தவிர நான் அங்கேயே தான் இருக்கேன். நான் எப்படி வந்தேனோ அப்படியே இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. பிரம்மாண்டமாக உருவாகி வரும் ராமாயணா திரைப்படத்தில் சாய் பல்லவி டப்பிங்கில் வேறு குரலை பயன்படுத்த படக்குழு முடிவு. சமூக வலைதளங்களில் சாய் பல்லவியின் ஹிந்தி உச்சரிப்பு குறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல். கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஒன்று கூடியது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் குடும்பம். ஹாலிவுட் பிரபலம் வின் டீசல், மறைந்த நடிகர் பால் வாக்கரின் மகள் மெடோ வாக்கர் உள்ளிட்டோர் பாசத்துடன் ஆறு தழுவி கொண்டாட்டம். தர்மசலாவில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி மும்பை அணி அபார வெற்றி. திலக் வர்மாவின் அதிரடி ஆட்டத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி அசத்தல். லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதல். போட்டியை வெல்ல இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. Chennai Silks
Chennai Silks in Mega Summer Sale.